எப்படி பேலன்ஸ் இல்ல பண்ணீங்க? நம்ம காசு வாங்குற இடத்துல எல்லாருமே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. ஒரு இதுல ஏன்னா அவங்களுக்கும் போயிருக்கான். அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். ஆ. அவங்களுக்குமே ஏன்னா ரொம்ப நன்றி அவங்களும் வந்து ரொம்ப சொல்லணும். ஏன்னா ப்ரெஷர்லாம் எல்லா கொடுக்கல. எதுவுமே பண்ணல அவங்க. எதுவா இருந்தாலும் பரவால்ல. பக்கத்து அக்கத்துல சொந்த பந்தம் கூட சொல்லுச்சான்னு எனக்கு தெரியல. அக்கத்து பக்கத்துல எல்லாருமே சொன்னாங்க. அவன கூட்டிட்டு போங்க. ஒரு வழியில போறான்னா அத பாருங்க மெயினா. ம். நம்ம பணம் எப்ப வேணா சம்பாரிச்சுக்கலாம். ம், இது ம். இந்த மாரி ஒரு வாய்ப்புலாம் நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க கூட்டிட்டு போங்க. கஷ்டப்படுறதுக்கு பலன் எனக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு கண்டிப்பா இருக்கும். நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்ட்டு எல்லாமே நல்ல ஒரு அட்வைஸ் தான் பண்ணாங்க. நமக்கு கேட்கறவங்க கூட நம்மள கண்டிஷனா எதுவுமே கேட்கல. ம், ம். ஓகே பரவால்ல. அவங்க கூட்டிட்டு போறாங்க அவங்க. கஷ்டப்படுறாங்க. ஓகே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணாங்க. அப்பா! அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. எல்லாம் வெளி ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் உண்மையாலுமே. யாரும் எங்கள கஷ்டப்படுத்தவே இல்ல. ஓகே. வேலைக்கு போல, அவங்க வீட்ல இருக்காங்க. அந்த புள்ளைய கூட்டிட்டு போறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்குமே அவங்க ஹெல்ப் பண்றேன்னாங்க. ம், அம்மா ம். எதனா தேவைன்னா கேளும்மா. புள்ளைய கூட்டிட்டு போணும், செய்யணும்னா அதுக்காகலாம் நிப்பாட்டிட்டு நீ வீட்ல உட்கார வச்சிருக்காத. எதுக்காவது காசு வேணும்னா கேளு. ஆட்டோ பைசா வேணும்னா கேளு. அதெல்லாம் கேட்பாங்க. அதுதான். அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. எல்லா அக்கத்து பதில் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஆஹா!